This video sponsored by BuyMode Shopping app. BuyMode e-shopping application is one of the online shopping app. இந்த ஆப் வந்து ப்ளே ஸ்டோரில் அவைலபிளில் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அந்த லிங்க்கை டச் பண்ணி உள்ளே போனீங்கன்னா ப்ளே ஸ்டோருக்கு போகும். டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. எதுக்காக யூஸ் பண்ணிக்க சொல்கிறேன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, பைமோட்டுங்கிற ஆப் வந்து எல்லாத்தோட செல்லுலேயுமே ஒரு விஷயம்னு சொல்லுவேன். ஏன்னா அந்தளவுக்கு இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. இதுக்குள்ளே போய் நீங்கள் வந்து பொருள் வாங்கும்போது பொருள் வந்து மற்ற ஆன்லைன் ஆன்லைனில் வாங்குறத விடவும் இங்கே வந்து பொருள் வந்து விலை குறைவாகவும் தரமான விலையிலையும் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். யூஸ் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி. இதுக்கு காரணமாக இருக்கிற ஒருத்தரை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது யார் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, நம்ம அப்துல் கலாம் அவர்களை தான் சொல்கிறோம். வாங்க இப்போ அவரோட வரலாறு என்னங்கிறத பற்றி பார்க்கலாம். 1931ஆம் ஆண்டு அக்டோபர் 15 ராமேஸ்வரத்தில் படகு உரிமையாளர் ஜெய்னுல் ஆப்தீன் மற்றும் ஆசியம்மா ஆகியோருக்கு பிறந்தார் அப்துல் கலாம். தனது 5 உடன்பிறப்புகளோட பிறந்தவர். நீண்ட தூரம் நடந்து சென்றே தனது ஆரம்ப கல்வியை பயின்றார். பொருளாதாரத்தில் பின்தங்கி வறுமையில் வாடிய குடும்பத்தில் பிறந்த அப்துல் கலாம் பள்ளியில் படிக்கிற போது தனது நகரத்தில் உள்ள செய்தித்தாள்கள் எல்லாமே விநியோகிச்சுட்டு இருந்தார். சிறு வயதிலிருந்தே விமானங்கள், ராக்கெட்டுகள் மற்றும் விண்வெளி ஆகிய துறைகளில் அப்துல் கலாமுக்கு ஆழ்ந்த ஈர்ப்பு இருந்தது. 8ஆம் வகுப்பு வரை ராமேஸ்வரம் தொடக்கப்பள்ளியில் பயின்ற அவர் வந்து ராமநாதபுரத்தில் உள்ள ஸ்வாட்ஸ் மேல்நிலைப் பள்ளியில் படித்து தொடர்ந்து படித்தார். பின்னர் அவர் திருச்சியில் உள்ள ஜெயின் ஜோசப் கல்லூரியில் இயற்பியல் பட்டப்படிப்பை தொடர்ந்தார். 1954 பட்டம் பெற்றார். விண்வெளி துறையில் இருந்த ஆர்வத்தால் சென்னையில் உள்ள மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படித்தார். 1958ஆம் ஆண்டில் அப்துல் கலாம் ஏரோநாட்டிக்கல் தர உத்தரவாதத்தின் பொது இயக்குநரகத்தில் மூத்த அறிவியல் உதவியாளராக சேர டெல்லி சென்றார். அந்த ஆண்டின் பிற்பகுதியில் அவர் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பின் ஒரு பகுதியாக ஆனார். அவர் அங்கு ஒரு சிறிய ஹோவர் கிராஃப்ட் வடிவமைப்பில் பங்களித்தார். 1969ஆம் ஆண்டில் அவர் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தில் ISRO ஒரு ராக்கெட் பொறியாளராக சேர்ந்தார். 1969 முதல் 1982 வரை இஸ்ரேலில் பணியாற்றிய போது ராக்கெட் ஏவுதள அமைப்புகளை நிறுவுவதில் அப்துல் கலாம் முக்கிய பங்கு வகித்தார். 1980இல் SLV-3இன் திட்ட இயக்குநராக இருந்த அவர் ரோகிணி செயற்கைக்கோளை பூமிக்கு அருகிலுள்ள சுற்றுப்பாதையில் வெற்றிகரமாக நிலைநிறுத்துவதில் முக்கிய பங்கு வகித்தார். இதன் மூலம் மதிப்புமிக்க விண்வெளி கிளப்பில் இந்திய உறுப்பினராக இருந்தது. அவர் அர்ப்பணிப்பு, அக்னி திரிசூல், ஆகாஷ் மற்றும் நாக் என 4 ஏவுகணைகளை உருவாக்க வழிவகுத்தது. 1998இல் அப்போதைய பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாயின் தலைமையில் அறிவியல் ஆலோசகராக பணியாற்றிய போது இந்தியா பொக்ரான் 2 அணுகுண்டு சோதனைகளை நடத்தியது. பாலிஸ்டிக் ஏவுகணைகள் மற்றும் ஏவுதல் தொழில்நுட்பத்தின் அப்துல் கலாம் முக்கிய பங்காற்றினார். இது அவருக்கு இந்தியாவின் ஏவுகணை நாயகன் என்ற மரியாதைக்குரிய பட்டத்தை பெற்றுத்தந்தது. டாக்டர் அப்துல் கலாம் 2002 முதல் 2007 வரை இந்தியாவின் 11வது ஜனாதிபதியாக பணியாற்றினார். நாடு முழுவதும் பயணம் செய்வதில் ஆர்வமாக இருந்த அப்துல் கலாம் பல்வேறு பின்னணி கொண்ட மக்கள், குறிப்பாக இவர்களுடன் உரையாடுவதை விரும்பினர். குடியரசுத் தலைவர் மாளிகையில் அவர் பள்ளி குழந்தைகளுடன் உரையாடி கொண்டு அவர்களின் கேள்விக்கு பதிலளித்தார். குழந்தைகள் ஆர்வத்தை வளர்ப்பதில் உண்மையான ஆர்வத்தை வெளிப்படுத்தினார். தனது ஜனாதிபதி பதவிக்காலத்திற்கு பிறகும் டாக்டர் அப்துல் கலாம் நாடு முழுவதும் பயணம் செய்து பள்ளிகளுக்கு சென்றார். மாணவர்களுக்கு ஊக்கமளிக்கும் வகையில் உரையாற்றி வந்தார். தனது அனுபவங்களையும் அவர்களுடன் பகிர்ந்து கொண்டார். டாக்டர் அப்துல் கலாமை அனைத்து தரப்பு மக்களும் விரும்பினர். நாட்டின் உயரிய பதவியில் இருந்தாலும் அவரின் அடக்கம், எளிமை, நேர்மை மற்றும் வாழ்க்கையை பற்றிய உற்சாகமான கண்ணோட்டம் லட்சக்கணக்கான மக்கள்களை ஈர்த்தது. மேலும் யாரும் அவரை எளிதில் அணுகலாம் என்ற இயல்பு அவருக்கு மக்கள் ஜனாதிபதி என்ற பட்டத்தை பெற்றுத்தந்தது. டாக்டர் அப்துல் கலாம் 2013இல்
கிராமப்புறங்களில் நகர்ப்புற வசதிகளை வழங்குதல். பொருளாதார மேம்பாட்டு மாதிரியை அறிமுகப்படுத்தினார். நகர்ப்புற வசதிகள் மற்றும் வாழ்வாதார வாய்ப்புகளை கிராமப்புறங்களுக்கு கொண்டு வரும் அதே வேளையில் நகர்ப்புற கிராமப்புற பிளவை குறைக்கும் நோக்கத்துடன் 2012ஆம் ஆண்டில் அப்துல் கலாம் இருதய நோய் நிபுணர் டாக்டர் சோமராஜுவுடன் இணைந்து கலாம் ராஜு ஸ்டென்ட் உருவாக்கினார். அனைவருக்கும் குறைந்த செலவில் சுகாதார சேவையை அணுகுவதை நோக்கமாக கொண்டது.